பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பு எனும் திண்மை உண்டாகப் பெறின் அப்படிங்கிறது திருக்குறள். பெண்ணை விட பெருமையானது அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பெண்மை அவ்வளவு வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரியது. அந்த பெண்மையை நாம் போட்டு பூட்டியோ பாதுகாத்தோ எதோ செய்ய முடியாது. அது வள்ளுவர் இன்னொரு குறள்ல சொல்லாரு, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே காப்பு. மகளிர்கள் தங்களை தாங்களே காத்து கொள்ளக்கூடிய காப்பு தான் அது காப்பு, மீதி எதுவுமே காப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் இவங்க தொல்காப்பியனார் அப்படின்னு சொல்லி, தொல்காப்பியம்னு ஒரு நூல், உங்களுக்கு அடிக்கடி ஒரு மேற்கோள் பாடலா தொல்காப்பியத்திலிருந்து சில பாடல்கள் சொல்லுவேன். அந்த தொல்காப்பிய பாடல்ல மேற்கோள் சொல்லக்கூடிய பாடல்ல பரத்தையர் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை தொல்காப்பியம் பேசும். அது அவங்களுக்குன்னு தனி இடம், தனி ஏரியா, ராஜாவிலிருந்து குடிமகன்ல இருந்து அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த பரத்தையர் வீடுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த காலத்துல அது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை மாற்றி அமைத்து திருவள்ளுவர் காலத்துல பரத்தையே இல்லாத ஒரு ஒழுக்கம் நம்ம சமுதாயத்திற்கு தேவை அப்படிங்கக்கூடியதை திருவள்ளுவர் மிக மேம்பாடாக மிகச் செம்மையாக கொண்டுட்டு வந்தார். பரத்தையே இல்லாத ஒரு ஒழுக்கம் வேணும். அப்போ பெண்ணில் பெருந்தக்க யாவுல அப்படின்னு சொன்னா, பெண்ணை விட பெருமை உடையவள் யாருமே கிடையாது. எதனால அப்படின்னு சொன்னா, கற்பு என்னும் திண்மை உண்டாகப்படும். இந்த பரத்தையரை விட்டு டிஃபரன்சியேட் பண்ணி இவன் கற்புடையவள் அப்படின்னு சொல்லி காமிச்சு, இவளை மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லாங்க. பெண்ணாலதான் தண்ணியை பார்த்தா கங்கை பெண் அப்படிங்கிறாங்க, தானியத்தை பார்த்தா தானிய லட்சுமிங்கிறாங்க, பூமியை பார்த்தா பூமாதேவி அப்படிங்கிறாங்க. பார்க்கும் இடமெல்லாம் சக்தி 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 சக்தின்னு மலரும் நினைவுகளாக எனக்கு நினைவுக்கு வருது. இப்ப இவைகள்லாம் யாரோ ஒருத்தங்க காவல் பண்ணி என்னைய காப்பாத்தி என்னை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சித்தர் பாடல்கள் எல்லாத்திலுமே பெண்கள் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நொடியில வெத்தலை தாம்பூலம் போட்டுட்டு சுண்ணாம்பு எடுக்க போறதுக்குள்ள அவங்க நினைச்சாங்கன்னா வேற மாறுபட்ட சிந்தனையோடு போயிட்டு வந்துருவாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம சமுதாய கட்டமைப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படிங்கக்கூடியது, பேச்சுக்கு பேச்சு தமிழன் தமிழன் தமிழன்கிறாங்க. எந்த கலாச்சாரத்தையும் யாரும் பின்பற்ற தெரியறதில்லை. அவங்களுக்கு ஆழ்வார்கள் தெரியறதில்லை, நாயன்மார்கள் தெரியறதில்லை, ஆசார கோவை தெரியறதில்லை, பட்டினத்தார் தெரியறதில்லை, தாய்மானவர் தெரியறதில்லை. சித்தர்கள் 18 சித்தர்கள்னு பேருக்கு சொல்றாங்களே தவிர கோடானு கோடி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, அவர்கள் யார் இவர்களுக்கு தெரியதில்லை. ஆனா என்னத்துக்கு தமிழர்கள்னு பேசுறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு 2 தினங்களுக்கு முன்னால ஒரு தீர்ப்பு அதாவது ஒரு தீர்ப்பை நம்ம மீண்டும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தாலும், இதெல்லாம் ஒரு தீர்ப்பா, இதெல்லாம் ஒரு நாடா, இப்படி கேவலமாக நம்ம வாழ்றோம் அப்படின்னு நினைக்கும் போதே வருத்தமா இருக்கு. அந்த தீர்ப்புல பெண்கள் தவறு செய்தால் அது குற்றம் அல்ல. எந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கின்றோம்? அந்த கற்பு எனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னா, பெண்ணில் பெருந்தக்க அவ பெண்மைக்கே இலக்கணமாக வாழ்ந்தது. எந்த மாதிரி புண்ணிய பூமி பாருங்க. நம்ம புண்ணிய பூமியில திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு நாயனார், அவருக்கு முதல் மரியாதை கொடுத்தது. அந்த முதல் மரியாதையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுக்கிறாரு. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன். திருநீலகண்டத்து குயவனார் வரலாறு போனீங்கன்னா நம்ம பதிவிலேயே யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக்கமா போட்டிருக்கோம். மீதி நிறைய இந்த பகுதியை நான் விரிவாக்கம் பண்ணலை. ஏன்னா இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு கவர்ந்த பகுதிகளை அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணா முழுமையாக அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட் மெசேஜாக சொல்கிறேன்னா, திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன்னு அவர் சொன்னது, திருநீலகண்டத்து குயவனார் மனைவியை பற்றி அவருக்கு சொல்ல பெயர் தெரியாதனாலேயோ அல்லது இவர் பெயர் தெரிஞ்சதுனாலே என்னவோ தெரியல. ஆனால் அதில் பெருமைக்குரியதும் வணக்கத்துக்குரியதுமான புரட்சி பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த புரட்சிகரமான பெண் திருநீலகண்டத்து குயவனாருடைய மனைவி தான் அவர் புரட்சிகரமான பெண். இந்த திருநீலகண்டருக்கும் அவர் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி நான் நிறைய விரிவாக்கம் சொல்லலை. இந்த கதைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படிங்கிறதுனால திருநீலகண்டரும் அவர் மனைவியும் ஒரு வீட்டுக்குள்ள, அதாவது வேட்கோவர் குலத்தில் உதித்தவர்கள். வேட்கோவர் குலத்தின்னா மண்பாண்டம் செய்யும் குலத்தில் உதித்தவர்கள் அவங்க. இந்த மண்பாண்டம் செய்யும் குலத்தில் உதித்த அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்திருப்பாங்க. இப்பதான் வீடுகள் பெருசு பெருசா இருக்க தவிர அப்போதெல்லாம் வீடு சின்ன சின்ன வீடுகள், சிறுக கட்டி பெருக வாழ்ந்து தான் வாழ்ந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
அந்த வீட்டுக்குள்ள அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு வணக்கத்திற்கும் மலரும் நினைவுகளாக நினைத்து பார்க்குது. ஒரு புரட்சி பெண் எப்படி வாழ வேண்டும்னு வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்மணி அவ. அந்த அம்மாவை அவளுடைய அடிச்சுவடை பின்பற்றி ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டும். உலகம் முழுக்கும் உள்ள பெண்கள் வாழாட்டியும் இந்திய பெண்கள் அந்த அம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழணும். திருநீலகண்டருடைய மனைவியே நம்மளுடைய குலதெய்வமாக, நமது இஷ்ட தெய்வமாக, நமக்கு வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடிய தாயாக, தந்தையாக, தோழியாக, அனைத்துமாக நம்ம நேசிக்கணும் திருநீலகண்டத்துக்கு மனைவியை. ஏன்னா அந்த அம்மா பெண்களுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக வாழ்ந்த அம்மா. அந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் திருநீலகண்டர் அந்த பெரிய புராணத்தில் அவர் சொல்றாரு, இன்பத்துறையில் சற்றே எளியரானார். இந்த அம்மா அந்த திருநீலகண்டர் இன்பத்துறையில் சற்றே எளியவராக வாழ்ந்தார். அப்படின்னா ஒரு காப்பிய தலைவனை பற்றி பேச போறோம், அவரை ரொம்ப குறைச்சு மதிப்பிட வேண்டான்னு அவர் அப்படி இப்படி ஒழுக்கத்தில் அவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றார். இன்பத்துறையில் சற்றே எளியராக வாழ்ந்தார் திருநீலகண்டர். இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு நாள் அவர் அங்கே போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த உடனே இவர் இங்கே தான் போயிட்டு வந்திருக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோன்னு நான் இந்த அம்மா வேற அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. நீ 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 அப்படி இப்படி எந்த பேச்சுமே அந்த அம்மா பேசலை. நீ ஏனைய எல்லாம் செய்தே உடனுறவு இசையார் ஆனார். இப்போ உள்ள பெண்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன எவ்வளவு ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. ஏனைய எல்லாம் அவருக்கு துணி வச்சு கொடுத்து, சோறாக்கி கொடுத்து, வீடு கூட்டி கொடுத்து, படுக்க வச்சு கொடுத்து, எல்லாம் செய்து மண்பாண்டம் செய்வதற்கு அவர் திருவப்பட்டார்னா அவருக்கு மண் குழைச்சு கொடுத்து, அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செஞ்சு, ஏனைய எல்லாம் செய்து உடன் உறைவு இசையாரானா. அவர் கூட தொட்டு வாழலை. அது எனக்கு பிடிக்கல. எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சிந்தனை. இவர் என்ன நினைச்சாரு, நம்ம அப்படி போயிட்டு வந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை எப்படியாவது ஒரு 2-3 நாள் கழிச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா இந்த அம்மா கற்பரும் திண்மை உண்டாக பெரிய அவளுக்கு திண்மை, அந்த உரம் நெஞ்சுரம் இருந்தது. தான் வென்று காட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அப்புறம் இது மட்டுமே அல்ல வாழ்க்கை. அவளுக்கு எந்த டெப்ரெஷனும் வரல, எந்த மன அழுத்தமும் அவளுக்கு வரல. அவள் போய் பக்கத்து வீட்டில் அங்கே போய் இங்கே போய் என் புருஷன் இப்படி போயிட்டான், என் புருஷன் அப்படி போயிட்டான், நான் அதனால் அவங்க கூட சேராமல் எந்த பேச்சும் யாரு கூடயும் பேசலை. இப்போ நீங்கள் என்ன கல்வி படித்து என்ன பண்ணா, எந்த அறிவை சேர்த்து என்ன, எவ்வளோ டேட்டா கலெக்ஷன் வச்சுருக்கிறேன், எனக்கு இது தெரியும், அது தெரியும், இது தெரியும். திருநீலகண்டர் மனைவியோட கால் தூசில 1000 கோடியில் ஒரு தூசி அளவு கூட இன்றைக்கு நாம பெற மாட்டோம். எவ்வளவு ஒரு செம்மையான வாழ்க்கை அந்த அம்மா வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த புரட்சிகரமான இந்த பெண்ணுடைய தன்மையை பாருங்க. ஏனைய எல்லாம் செய்தே உடனுறவு இசையாரானார். எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தார். ஆனா உடன் உறவு மட்டும் அந்த அம்மாவால இசைய முடியலை அப்படின்னு உடனே இவர் இதை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி, மானே மயிலே தங்கமே அப்படி இப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்ல போனார். பேதியா உரை கேட்ட இவர் கேட்டா, தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம், நீ என்ன கை வச்ச அப்படின்னா உன் திருநீலகண்டம். அவர் நின்றும் இருந்தும் கிடந்தும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அவருக்கு இயற்பெயர் தெரியல, சதாவும் திருநீலகண்டத்து பேரை சொல்வாரு. தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம், என்னை தொடாதப்பா, நீ வணங்குற தெய்வத்தின் மேல் ஆணையாக சொல்கின்றேன், நீ என்னை தொடக்கூடாது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பேதியா உரை கேட்ட பெரியவர் பெயர்ந்தார் நீங்கினார். அவர் பெயர்ந்தார், அதிர்ச்சி ஆயிட்டார். அதை விட்டு பெயர்ந்தார். பெயர்தலும் நீங்குதல் ஒண்ணுதானம்மா. உடலால் பெயர்ந்தார், மனதால் நீங்கினார். இவன் என் தலைவன் பேர்ல ஒரு ஆணையை சொல்லி என்னை தள்ளி வச்சிருக்கிறான். அப்ப நான் அதை மீறி இவளை தொட்டேன்னு சொன்னா என் தலைவனுக்கு அது இழுக்கு. அவன் பேர்ல சொல்லி உன்னுடைய தலைவன் பேர்ல ஆணை, நீ என்னை தொடக்கூடாதுன்ட்டா. அப்புறம் பெயர்ந்தார் நீங்கினார், உடலாலும் பெயர்ந்தார், மனதாலும் நீங்கினார். இனிமே இவ கூட எந்த உறவும் இல்லை. ஆனா 2 பேரும் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் இவர் அவள் மாதிரி சொல்லிட்டு என்ன சொன்னாரு, எய்திலார் போல நீக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதராதமையும் என்ற மனத்தினும் தீண்டேன். எப்படிப்பட்ட ஒரு கற்பு பாருங்க. மலரும் நினைவுகளா ஒவ்வொரு ஆடவனும் நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சு பார்க்கணும். நான் ஒன்னன்னு நீ சொல்லிட்ட, எம்மை என்று சொன்னதனால் உண்மை மட்டுமல்ல, உன்ன மாதிரி எந்த பெண்ணையும் மனத்தினும் தீண்டேன். இன்னைய வரைக்கும் நினைச்சு நிக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் ஆச்சு அவங்க வாழ்ந்ததுன்னு தெரியாது, இன்றைய வரைக்கும் நிலைச்சு நிக்கிறாங்க அவங்க. அந்த அம்மா அது அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து இந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கற்புரு மனைவியாரும்
கணவனார்க்கு ஆணையெல்லாம் பொற்புறு மெய்யுறாமல் பொருந்தும் போற்றி செய்ய இற்புறம்பு ஒழியாது தங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலெறியாமை வாழ்ந்தார். அதே வீட்டுக்குள்ள இற்புறம்பு ஒளியா தங்கள் இருவரும் வேறு வைகி, அவருக்கு ஒரு பெட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு பெட்டு, தனியா இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சி சின்னத்தனமானது. அற்புறு புணர்ச்சி அயலறியா வண்ணம் வாழ்ந்தார். மேல வீட்டுல போய் சொல்லல, கீழே வீட்டுல போய் சொல்லல, மென்டல் டிப்ரெஷன் ஆகல, எனக்கு மன அழுத்தம் வந்துருச்சு. இப்ப பெண்களுடைய நிலை கூக்கா கூக்கா கூக்கான்னு என்ன கத்துறாங்க. ஒரு சேனல் போட்டுக்கிட்டு அதுல 4 பேர் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு அநீதி நடந்து போச்சு, அங்க நடந்து போச்சு, பெண்களுக்கு சுயமரம் வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன நாடு இந்த நாடு. பெண்கள் அற்புறு உயர்ச்சி அயலறியா வண்ணம் வாழ்வதற்கு எல்லா சமுதாயத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. அந்த கட்டமைப்பை பின்பற்றி வாழ்ந்த நாடு இது. அவளை நிர்பந்தப்படுத்தி இவர் அடைஞ்சிருக்கணும், அடைஞ்சிருக்கலாம், அது செய்யல அவரு. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இதுக்கு நல்லொழுக்கம் தலை நின்றார், நான்மறையின் துறை போனார், தில்லைவாழ் அந்தணர்கள் வந்திருந்த திருந்து அவையில் எல்லையிலான் முன் செல்ல இருந்தொண்டர் அவர்தாமும் மல்கு பெரும் காதலினால் வழங்க மேலிட்டு அணைந்தார். இதுல இந்த பகுதியில் சொல்லார் பாருங்க, எம்பெருமான் யார் இருக்கனா, எல்லையில்லான் முன் செல்ல, அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் தன்னை குறிக்கு கொண்டு ஓர் உருவம் தாங்கி இந்த அன்பனை நாம் உலகம் உள்ளளவும், சூரிய சந்திரர்கள் உள்ளளவும், அஷ்டதி குமாரர்கள் உள்ளளவும், அஸ்வினி தேவர்கள் உள்ளளவும், பஞ்சபூதங்கள் உள்ளளவும், நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் அனைத்தும் அறிய நான் அம்பலப்படுத்துவேன். இந்த குழந்தைகள் இருவரையும் உலகம் உள்ளளவுக்கு நினைக்கிச்சு. இது என்னது நினைக்க வச்சது அப்படின்னு சொன்னா, நல்லொழுக்கம் தலை நின்றார், நான்மறையின் துறை போனார். இந்த நல்ல ஒழுக்கம் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் மறைகளும் கூட நமக்கு தொலை போகும். எல்லையில் பெரும் கருணையாளன் நமக்கு சாட்சியாக நம்மளை கூட்டிட்டு போய் என் குழந்தை இப்படிப்பட்ட குழந்தையாக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் உலகுக்கு பறைசாற்றி கொடுப்பான். அந்த ஒழுக்கத்தின் வழி நின்ற அந்த மலரும் நம்மளுடைய பெரிய மலர்ந்த எல்லா வகையிலும் மேன்மைக்குரிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நாம இன்னைக்கு எங்கேயோ ஒருத்தன் ஏதோ பெண்கள் நம்ம கண்டிக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்களை எந்த தன்மையில நம்ம வெளி உலகத்துக்கு அனுப்ப முடியும்? யார் நம்மளை ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சா என்ன கேட்க முடியும்? எவ்வளவு ஒரு தீர்ப்பு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு தீர்ப்பு பாருங்க. இது ஒரு தீர்ப்பா? நிச்சயமாக பண்பாடு மிக்க குலத்துல பிறந்தவங்க, செம்மை நெறி சேர்ந்து ஒழுகும் ஒரு பண்பில் வளர்ந்தவங்க யாருமே மோசம் போக மாட்டாங்க. ஆனா அங்கங்கே காலங்காலமாக கொஞ்சம் உணர்ச்சி சிதறலுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகள் அங்கங்கே இருக்கும். அவைகளை பெற்றோர்கள், உறவினர்கள், உற்றார் அரவணைத்து, இப்ப யாருக்கு என்ன நடக்கல உனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி அவர்களை அரவணைச்சு அதை விட்டு வெளியே கொண்டுட்டு வரதை விட்டுட்டு, நீ செய்யறது தப்பு இல்லை, நீ எப்படி வேணா போ அப்படின்னு சொன்னா இது ஒரு தீர்ப்பு. இதுக்கு நாம ஒரு தலை வணங்கணும். அப்புறம் நம்ம சமுதாயத்துல பெண்கள் எந்த நெறியில அவங்க போவாங்க, அவங்களை யார் பெற்றோர் கண்டிக்க முடியுமா? ஆசிரியர் கண்டிக்க முடியுமா? உறவினர்கள் கண்டிக்க முடியுமா? என்ன கண்டிக்க முடியும்? எப்பேற்பட்ட பாரம்பரியத்துல நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லையில்லாதான் முன் செல்ல நாம் அவன் பின் செல்லும்படியான ஒரு கருணை அவன் செய்ய காத்திருக்கிறான். நம்மளுடைய நல் ஒழுக்கம் தலை நின்ற ஒரு பண்பிற்காக வேண்டி அந்த பரம், மேலான பரம், எல்லை இல்லாதவன், ஒரு கட்டுக்குள் அகப்படாதவன், அவன் ஒரு உருவம் தாங்கி திருநீலகண்டனாரையும் அவர் மனைவியாரையும் உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. வென்ற ஐம்புலனால் மிக்கீர், நீங்க தான் புலனைந்தும் என்ற வீரத்திற்கு சமமானவர்கள். வீரம் கூடியதற்கு, ஒழுக்கம் என்பதற்கு நீங்க தான் சாட்சின்னு சொல்லி இறைவனே இவர்களை பாராட்டி, நீ விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்கா, என்றும் இவ்விளமை நீங்கா, விருப்புடன் நீங்க என் பக்கத்திலே இருங்க அப்படின்னு அவர் சொன்னதாக சேக்கிலார் பதிவு செய்தார். அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆசிரியர்கள் எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கூல்ல கொண்டு சேருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒழுக்கம் அது அந்த ஒழுக்கத்தை விட ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறாரு. ஒழுக்கம் மிக தலை சிறந்தது. நமக்கு கோர்ட்டு எதுவும் செய்யாது, அரசு எதுவும் செய்யாது, நமக்கு நாமே இதெல்லாம் செஞ்சுக்குவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா, ஒரு தெருவுக்கு ஒரு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுங்க. யாராவது படிச்சவங்களை சிவபுராணத்துக்கு சொல்லித்தர சொல்லுங்க.
அப்புறம் பெரிய புராணத்தை சொல்லித்தர சொல்லுங்க. எது எது உங்களுக்கு முடியுதோ சின்ன சின்ன கதைகளா தெருவுக்கு தெரு நீங்க சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றலாம். நமக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். நம்மளுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வழி நிற்கணும் அப்படிங்கக்கூடிய தன்மை வரும். இப்போ நம்ம திருநீலகண்டத்து குயவனார் மனைவி எவ்வளோ ஒரு புரட்சிகரமான சிந்தனை உடையவள். அவளை தேடி பரமே வந்தது எதனால் அப்படின்னா நல்லொழுக்கம் தலை நின்றதனால் பரம் எல்லையில் பரம் அவ வீடு தேடி வந்துச்சு. நாமும் நல்லொழுக்கத்தில் தலை நின்றால் பரம் நம்மை தேடி வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்ம பிள்ளைங்களை நல்லொழுக்கத்தில் தலை நிற்பதற்காகவும் பரம் நம்மை தேடி வருவதற்காகவும் பக்குவப்படுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொன்னேன்.